மல்லாக்க படுத்து உன் மேலே எச்ச துப்புனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நீ கிறிஸ்துவத்தின் மேலே கிறிஸ்துவ ஊழியக்காரர்களை அசிங்கப்படுத்துற. உனக்கு தகுதி இருக்குதா? நீ நியாயம் தீர்க்காத, நீ நியாயம் தீர்க்கிற, கர்த்தர் அவ்வளோ பார்த்துக் கொள்வாரு, நியாயம் தீர்க்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஆனா அவர்கள் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள அது நல்லா தெரியும். ஏன்னா வேத வார்த்தை தெளிவாக சொல்றது பவுல் ஒவ்வொரு நிருபத்திலும் கள்ள உபதேசத்தையும் கள்ள ஊழியக்காரர்களையும் எக்ஸ்போஸ் பண்ணி எழுதியிருக்கிறார். ஆனா இவங்க அதெல்லாம் வாசிக்க மாட்டாரு. இவனுக்கு பழைய ஏற்பாடுல இருந்த இந்த ஆசீர்வாதம், இந்த வாக்கு தத்துவம், இது எல்லாமே தான் வந்து இவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆமாம்மா அந்த ஊழியக்காரர் ப்ரேயர் பண்ணி எனக்கு ஆசீர்வாதம் நடந்துச்சு, அந்த ஊழியக்காரர் ப்ரேயர் பண்ணி ஆசீர்வாதம் நடந்துச்சா, இல்லை தேவன் உங்க வாழ்க்கையில் விசுவாசத்தை கூட்ட வேண்டும் என்று நினைத்த ஆசீர்வாதம் நடந்துச்சா, அற்புதம் நடந்துச்சா? அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். அதை யோசிக்கிறது கிடையாது. ஆனா அவங்க வந்து ப்ரேயர் பண்ணால் நல்லமையா இருக்கும். அது தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு காரியமா, அது பிசாசினால் செய்கிற ஒரு அற்புத அடையாளங்களா சொல்லி நம்ம அதை விளங்கி கொள்ளுது. அந்த அளவு தான் நம்முடைய கிறிஸ்துவ சத்திய அறிவுகளை தெளிவாக இருக்கிறாங்கிறது ஈஸியாக வந்து இதுல இருந்து தெரியுது. ஏன்னா சத்தியத்தை பகுத்து போதிக்கிற பிரசங்கியாளர்கள் அநேகர் இல்லை, போதகர்கள் இல்லை. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை.